வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான மை பாரத் இணையதள போட்டியில் வெற்றி பெற்றவர்களுடன் இன்று கலந்துரையாட உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் பட்ஜெட் அறிவிப்புகளை செயல்படுத்துவது குறித்து இளையோரிடம் பிரதமர் ஆலோசனை நடத்த உள்ளார். டுட்டுக்குரின் விமான நிலையம் என்பதை தூத்துக்குடி விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350 அதிகரிப்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். குஜராத் மாநிலம் ஜுனாகத் மற்றும் ராஜ்கோட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய விளையாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வு நாடு முழுவதும் 65வது வாரமாக இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவுடன் இணைந்து மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 244 மடிக்கணினிகளை வழங்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார், துணை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஃபியூச்சர்ஸ் கோப்பை உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அம்பேத்கர் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவிலும், சந்திரிகா குமாரி மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவிலும், கஞ்சன் 48 கிலோ எடைப்பிரிவிலும், ஜாய்ஸ்ரீ தேவி 54 கிலோ எடைப்பிரிவிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.